நான் ஒரு முட்டாளுங்க. வீட்லேயும் சரி, நான் படித்த ஸ்கூல்லேயும் சரி, படிச்சுட்டு இருக்கிற காலேஜ்லேயும் சரி, எல்லோரும் முட்டாள் ஓட்டுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏன் எனக்கு இப்படி பேர் வாங்கி கொடுத்தேன்? மனசில் பட்டது வெளிப்படையாக பேசினா முட்டாளா? ஏன் சார் சொல்லு, என்ன தப்பு செஞ்சேன்? எனக்கு வேறு வழியே இல்லையா? எனக்கு நானூலி வேணும். எப்படியா ஞாபகம் கொடு. எல்லோரும் முட்டாள் ஓட்டுறாங்க. என்ன தப்பு செஞ்சேன்? எனக்கு தெரியாது. ஞாபகம் கொடு. அப்படின்னா அது வரைக்கும் கேட்க போகுது. இதுதான் போய் சொல்லுங்கள். இங்கே அரசியல் கொண்டு வச்சா இங்கே எப்படி வந்தது? அவரோட பாமா இருக்குமோ? வெடிச்சிருமோ? ஐயோ பயமா இருக்கு. ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க. ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளியானாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் புத்தி சொல்ல வந்தேங்க நான் ஒரு முட்டாளுங்க. கண்ணிரஞ்ச பெண்டாட்டிய கைதேன்னு சொன்னாங்க. கைதே கண்ணிரஞ்ச பெண்டாட்டிய கைதேன்னு சொன்னாங்க. முன்னால நின்னாக்கா மூஞ்சி மேல அடிச்சாங்க. ஹலோ, யாருங்க? நான் தான் கடவுள் பேசுகிறேன். கடவுளா? நம்ப முடியல. கான்டாக்டில் என் பேரை பாரு. ஆமாம் கடவுளே, சொல்லுங்க கடவுளே. இந்த நாள் உன் நாள்ரா. நீ தான் அறிவுளி கொடுன்னு கேட்டில்ல, அதுக்காக இந்த செல்லு உனக்கு நான் படைச்சி நானாக எடுத்து வச்சேன்டா. நான் சொல்கிறத நீ செய். உனக்கு ஒரு புதையல் காத்திருக்குது இன்னைக்கு. நேராக என் ஆலயத்துக்கு போய் அதை சுத்தப்படுத்து. அப்புறம் நானாக உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே கடவுளே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. ஆலயத்து பக்கத்தில் ஒரு அரளிப்பூ செடி இருக்கும், அங்கே போ. நானே உனக்கு கூப்பிட்றேன். ஓகே கடவுளே. பூச்செடிக்கு வந்தாச்சு. இங்கேயா புதையல் இருக்குது? ஏய், என்னடா பண்ற? போறேன் கடவுளே. அதை உன் பாக்கெட்ல துப்பிக்கோ. பாக்கெட்லையா? நீங்க சொன்ன கரெக்டா இருக்கு கடவுளே.
துப்பிடும் கடவுளை. அந்த பூச்செடி நல்லா உத்துப்பார். இது என்ன கடவுளை விட்டு பார்த்து கடவுளை. அங்கே ஒரு ஆயுதம் இருக்கும். ஆயுதமா? ஆமா இருக்கு கடவுளை. ஆணி தான் கடவுளை இருக்குது. அதான்டா ஆயுதமே. ஓகே கடவுளை. அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு பாழடைஞ்ச பில்டிங் இருக்கும். ஆமாம். அதுக்கு பக்கத்தில் போய் சனி மூலையில் குழியை நோண்டு. ஓ இதுதான் நோண்டணுமா? அதில் தான் நோண்டணும். ஓகே கடவுளை. நான் பார்த்துக்கிறேன். இருக்கு இதோட அதான் இருக்குமோ? இங்கே தான் இன்னும் இருக்க மாதிரி இருக்கு. இங்கேயே பறக்கும். ஐயோ ஐயோ என்னடா இவன் உலகத்திலேயே ஏன்னா 9 ரூபா நோட்டாக இருப்பாங்க போல. பஸ்ஸு தோணுது போகுது, நிப்பாட்டுங்க, தண்ணி வந்துட போகுது. யார் பண்ணிங்க? பஸ்ஸு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர். பஸ்ஸு நான் முட்டாளையில் வச்சு படம் எடுக்கலான்னு இருந்தேன். பஸ்ஸு அப்படியே அந்த கோயில் பக்கமாக வந்தேன். யார்றாங்க ஒருத்தர் இல்லாத கீழே வந்து தன்னை போல புரிஞ்சிட்டு இருக்கான். சரியான முட்டாளா இருப்பானு. கோயிலுக்குள்ள புலம்பிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. சரின்ட்டு உங்களை வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பஸ் உங்களை யூஸ் பண்ணிட்டேன். பஸ் தப்பா நினச்சிக்காதீங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் சும்மா கிளின்னு கிழிச்சிக்கிங்க. பஸ் நீ உலகத்திலேயே நம்பர் 1 முட்டாள் பஸ். சூப்பர் பஸ். முதல்ல தெரிஞ்சவன் தான் முட்டாண்டு இருந்தா, இப்போ தெரியாதனெல்லாம் முட்டாண்டு போறானே. ஐயோ என் உடம்பு சிரிச்சு போச்சு. கருமத்தை பாரு கோப்பத்தா. கடவுளே ஏன் கல்லானாய்? சாமி அன்னைக்கு நான் ஞான ஒளி கேட்டேன். ஆனால் நீங்கள் ஞான ஒளி பேரில் அறிவொளி தந்தேன். இந்த அறிவொளி வேறு எதுவும் இல்லை, இந்த புக்கு தான். கடவுளே உன்னை காணுவேன் அது நிச்சயம், என் பாதியில் உள்ள முள்களை நான் தாண்டுவேன் என்ற சத்தியம். அடா டேய் ஷார்ட் ஃபிலிம் காட்டுறேன். நீ போகும்போது லாரியில் அடிபட்டு திருச்சி மணி தானே சாக. சரி கூலியாவது வரைச்சோம், சரிதான் எடுத்து போகலாம்.
கரும்புடிச்சு பாடிடுவேன். ஞான தங்கமே ஞான சிங்கமே ஞான தங்கமே அந்த வானம் அழுதாதான் இந்த பூமியே சிரிக்கும் அதுபோல் நானே. பணியில போட்டேன், பணியில காணோம். எங்க இருக்கு? என்னப்பா புக்கு மாதிரி இருக்குது. பிஎன்பிசி. ஓ, புதையலுங்கிறது தங்கமோ வைரமோ வைரமே கிடையாது, புஸ்தகம் தான். போலின்னு பார்க்குறீங்களா? நான் சொல்ல வேண்டிய ஒரு டயலாக் இருக்கு, நல்லா கவனிச்சுங்க. படிப்பு ஒன்று தான் நம்மளை சிறந்த அறிவடையாது. ஸோ நல்லா படிங்க, இல்லைன்னா என்ன மாதிரி முட்டாள்னு பேர் எடுத்துருங்க.